வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இது ஒன்டாரியோ மாகாணத்தில் கனடாவில் இருக்கிறார்கள், குறிப்பாக ஒன்டாரியோ மாகாணத்தில் இருக்கிறார்கள் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம் இன்று நவம்பர் 20, 2025 பாராளுமன்றத்திலே, அதாவது சட்டமன்றம் ஒன்டாரியோ சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோ பிரீமியர் மதிப்பார்ந்த டக்ஃபோர்ட் அவர்களினுடைய அரசினால் இது அறிமுகப்படுத்துகின்ற புதிய சட்ட மூலம் இன்று வந்திருக்கிறது, நிறைவேறியிருக்கிறது, செய்திகளிலே ஆக்கிரமித்திருக்கிறது. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு முக்கியத்துவமான விஷயம். என்னென்றால் அந்த சட்ட மூலம் என்னவென்று பார்த்தால் பை ஒன்டாரியோ ஆக்ட் அல்லது பை ஒன்டாரியோ லோ என்று அழைக்கப்படுகிற ஒரு சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதை ஃபாலோ பண்ண வேணும். அதை ஃபாலோ பண்ணாட்டிக்கு அந்தந்த நிறுவனங்களுக்கு, அந்த அமைப்புகளுக்கு தண்டங்களும் அறவிடப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன சட்ட மூலம் என்றால், இந்த சட்டத்தின் மூலம் டக்ஃபோர்ட் அவர்களுடைய இந்த அரசு ஒன்டாரியோ மக்களை முன்னிலைப்படுத்துவதாகும், ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய உற்பத்திகளை முக்கியத்துவப்படுத்துவதும் முன்னிலைப்படுத்துவதும் விற்பனை உள்ளாக்குவதும் மக்களிடையே அதைத்தான் கொண்டு செல்லப்படும் நோக்கத்தில் இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. பை ஒன்டாரியோ ஆக்டுகளால் என்ன சொல்லப்பட்டிருக்கண்டா, ஒன்டாரியோவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களைத்தான் முன்னுரிமைக்கு உட்படுத்த வேண்டும். யாரெண்டா, இந்த பப்ளிக் செக்டர்ஸாக இயங்குகிற அரச திணைக்களங்களுடைய ஒப்பந்தங்களை எடுத்து செய்கின்ற ஒப்பந்தக்காரர்கள், அரச திணைக்களத்தின் ஒப்பந்தங்களை செய்கின்ற சப் கான்ட்ராக்டர்ஸ், இவை எல்லாரும், மற்றது முனிசிபல் கவுன்சில், சிட்டி கவுன்சில்ஸ், மற்றது ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் என்று பொருட்கள் சேவைகளை வழங்குகின்ற அரச திணைக்களங்கள், பப்ளிக் செக்டர்ஸ் இந்த ரூலை பின்பற்ற வேண்டும். பை ஒன்டாரியோ ஆக்டை என்ன சொல்லுகின்றது என்றால், ஒன்டாரியோவில் தயாரிக்கப்படுகிற உற்பத்தி பொருட்களைத்தான் நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும். அது கொள்வனவு செய்ய அந்த பொருள் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் கனடா உற்பத்தி பொருள், வேறு மாகாணத்தின் உற்பத்தி பொருளை நாட வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் தான் சர்வதேச சந்தைக்குரிய பொருளை நீங்கள் தேட வேண்டும், வாங்க வேண்டும் என்று இந்த சட்டம் அறிவுறுத்துகிறது. என்ன விஷயம் என்று நாங்கள் இன்னும் ஆழமாக பார்த்தோம் என்றால், நீங்கள் முதலாவதாக கனடா பொருளை வாங்குறதுக்கு முதல், அதாவது மேட் இன் கனடா என்று பார்க்கறதுக்கு முதல், மேட் இன் ஒன்டாரியோவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களைத்தான் நீங்கள் முதல் கொள்வனவு செய்ய வேண்டும் இருந்தால், சந்தையில் இருந்தால். அதுக்கு பிறகுதான் கனடா பொருட்கள். அதுவும் இல்லை என்றால் தான் நீங்கள் சர்வதேச உற்பத்தி பொருட்களை நீங்கள் வாங்கி அதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட இது பப்ளிக் செக்டர்ஸில் இதெல்லாம் அது சாதாரணமாக முனிசிபாலிட்டிஸ்லேயோ ஒரு அரசு திணைக்களத்திலேயோ காகிதமாக இருக்கலாம், A4 சீட்டாக இருக்கலாம், டோனராக இருக்கலாம், பேனையாக இருக்கலாம், என்னென்றாலும் அடிப்படை பொருள்லேருந்து எல்லாம், பெரிய கட்டடத்துக்கு தேவையான இரும்பாக இருக்கலாம், ஐடியில் பயன்படுத்துகிறதா இருக்கலாம், உணவு பண்டங்களாக இருக்கலாம், எல்லாமே முன்னுரிமை கொடுக்க வேணும். நீங்கள் ஒன்டாரியோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு தான், பொருட்கள் சேவைகளுக்குத்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று இந்த சட்டம் கருதுகிறது. மீறி அந்த திணைக்களங்கள், அந்த 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 பகுதிகள், அதுக்கு பப்ளிக் சர்வீஸை வழங்குகிற அந்த ஏஜென்சிகள் நடந்தால் அவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படுவதாக வரை இருக்கிறது. இந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னர் ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பப்ளிக் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ் டெலிவரி மினிஸ்டர் ஸ்டீஃபன் கிராஃபோர்ட் அவர்கள் கருத்து கூறுகையில், ஊடகங்களுக்கு கருத்து கூறுகையில் சொல்லியிருக்கிறார் தெளிவாக, நாங்கள் இந்த ஒன்டாரியோ உற்பத்தி பொருட்களை ஏன் முன்னுரிமைப்படுத்தி வாங்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், ஒன்டாரியோவில் பல உற்பத்தி பொருட்கள் வருகுது, ஆனால் அதை வாங்காமல் பல பேர் வேறு பொருட்களை வாங்கினோம், சர்வதேச சந்தை பொருட்களை வாங்குறதால இந்த ஒன்டாரியோவின் உற்பத்திகள் வீழ்ச்சி அடைகிற அபாயம் இருக்குது. அதால் ஜாப் இழக்கப்படுகிற நிலைமைகள் இருக்குது. பல அந்த தொழில்கள் இழக்கப்படுகிற, தொழில்துறைகள் இழுத்து மூடுகின்ற நிலைமை இருக்குது. நாங்கள் அந்த ஜாப்புகளை பாதுகாக்க வேண்டும். பலருக்கு எங்களோட மாகாணத்திலே தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஆகவே இந்த சட்டம் அதுக்கும் உதவும். அதை விட இந்த இன்டர்நேஷ்னல் ரேட் வாரால் US எங்களுக்கு இது டரிஃப், அந்த வரிப்போரை போட்டபடியால் பொருட்களின் விலைகள் கூடியிருக்குது, வாழ்க்கை சும்மா கூடுது. நீங்கள் பல பொருட்கள், வேறு பொருட்களை உபயோகிப்பதால் தான், சர்வதேச பொருட்களை உபயோகிப்பதால் தான் அந்த டேக்ஸுக்கு நீங்கள் கட்டணும். ஆனால் ஒன்டாரியோ பொருட்களை நீங்கள் எடுக்கிறதால இந்த வரி
போரில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஒன்டாரியோவை முதன்மைப்படுத்தலாம். ஒன்டாரியோவின் உற்பத்தியை இன்னும் மேன்மைப்படுத்தலாம். பல தொழில் வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆம் உறவுகளே, இந்த பை ஒன்டாரியோ ஆக்டின் மூலம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் என்றால், சுதேச பொருட்களெல்லாம் நீங்கள் வேண்டுங்கோ. அதாவது பண்டைய காலங்களில் சில நாடுகளில் இந்த பொருளாதார கொள்கையை வகுக்கையில் என்ன செய்வினோம், எங்கண்ட தற்சார்பு பொருளாதார கொள்கை எங்கண்டே தான் வாங்குங்கோ என்றது. இப்போ உலக சந்தை திறந்து விடப்பட்ட நேரத்தில் எல்லாருமே அந்தந்த பொருட்கள் எல்லாம் இறக்குமதி ஏற்றுமதியாக இருந்தது. ஆனால் இந்த யூஎஸ் போட்ட ஒரு வரி போரில் எப்படி திடுக்கிட்டு எழும்பி இருக்குது பல நாடுகள். அதில் கனடா ஒரு நாடு. கனடாவின் ஒன்றாரியோ இப்போ திடுக்கிட்டு நல்ல வடிவான ஒரு ஆக்டை கொண்டிருக்குது. எங்கண்ட பொருட்களை நாங்கள் ஊக்குவிக்கணும், தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேணும், எங்கண்ட பொருளாதாரம் இதுக்குள்ளேயே நிற்க வேணும், எங்கண்ட பணம் இதுக்குள்ளேயே பொருள வேணும், எங்கண்ட ஒன்றாரியோ மாகாண மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதுக்குள்ளேயே பெற வேணும். அது அந்த நோக்கத்தில் இந்த இது வந்திருக்குது. இதை நீங்கள் ரயில் கட்டுமான துறையாக இருக்கலாம், பெருந்திருக்கலாம், அமைக்கிற ஒப்பந்தக்காரராக இருக்கலாம், ஆசுபத்திரியாக இருக்கலாம், ஸ்கூல் போர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது கடல் துறைகளில் பயனாளிகள் உள்ளுக்குள்ளே உற்பத்திகளை மேற்கொள்கிறார்கள். சின்ன உற்பத்தி, சிறு கைத்தொழில், நடுத்தரம், பெரிய கைத்தொழில் எல்லாத்திலையும் முனிசிபாலிட்டிஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிகள் எல்லா இடத்துலையுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஒன்டாரியோவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு. அதன் பின்னர் தான் கனடா பொருட்கள், அதன் பின்னர் தான் இன்டர்நேஷனல் பொருட்கள். ஆகவே இந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கும், இன்றுதான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தெளிவாக அதை வாசித்தார் உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறோம். மீண்டும் இது போன்ற நல்ல பதிவுகளூடாக நீங்கள் தொடர்ந்திருப்பதற்கு யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிரியோசனமாக, மற்றவருக்கு பிரியோசனமாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.